இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன நான் யூனியன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ராக்சர் ஆகி 6 மாதம் ஆகியும் நமக்கு வந்து கேலஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது வந்து டிலேடு யூனியனு. அதே மாதிரி ஃப்ராக்சர் ஆகி 9 மாதம் ஆகியும் நமக்கு வந்து கேலஸ் ஃபார்மேஷன் இல்லை எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து நான் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக டயஃபேசியல் போன் ஃப்ராக்சர்ஸ் யூஸ்வலி அண்டர்கோ நான் யூனியன், மெட்டாஃபேசியல் ஃப்ராக்சர்ஸ் அண்டர்கோ மால் யூனியன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா லோயர் 1/3 டிபியா ஃப்ராக்சர் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஃபார் நான் யூனியன். டைப்ஸ் ஆஃப் நான் யூனியன் இருக்குது. இதில் வந்து 2 டைப்ஸ் தான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க, ஹைப்பர்ட்ரோஃபிக் அண்ட் ஏட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பர்ட்ரோஃபிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேயில் ஃப்ராக்சர் லைன் வந்து விசிபிளாக இருக்கும், ஏட்ரோஃபிக்லேயும் நமக்கு வந்து ஃப்ராக்சர் லைன் வந்து விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ராக்சர் எண்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே ஸ்மூத் அண்ட் ஸ்க்ளீரோட்டிக்காக இருக்கும். எஸ்பெஷலி ஹைப்பர்ட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா கேலஸ் ஃபார்மேஷன் இருக்கும், ஆனால் பிரிட்ஜிங் 2 போனுக்கு நடுவில் பிரிட்ஜ் ஆகிருக்காது. ஏட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா கேலஸே ஃபார்ம் ஆகிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து குட்டாக இருக்கும், இங்கே ஏட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து அப்நார்மலாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், பயாலஜி குட்டாக இருந்தும் ஏன் நமக்கு வந்து கேலஸ் வந்து பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா, ஏன்னா இம்மோபிலைசேஷன் வந்து நல்லா பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இம்மோபிலைசேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பயாலஜியே அப்நார்மலாக இருக்கிறதுனால நம்ம என்ன தான் இம்மொபைலாக இருந்தாலும் நமக்கு வந்து கேலஸ் ஃபார்மேஷன் இல்லை. ஸோ நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆட்டோலோகஸ் போன் கிராஃப்டிங் தான் பண்ணணும். ஆட்டோலோகஸ் போன் கிராஃப்டிங் நமக்கு வந்து ஸ்டிமுலேட்ஸ் தி யூனியன். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அண்டர்லைன் காசஸ். இது வந்து டிப்பிக்கலி நான் யூனியன் டைப்பில் வந்து இந்த ஆட்டோலோகஸ் போன் கிராஃப்டிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போன் கிராஃப்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். போன் கிராஃப்டிங்கோட காமன் சோர்ஸ் அப்படின்னா இலியா கிரஸ்ட். ஏன்னா இலியா கிரஸ்ட் வந்து நமக்கு வந்து கேன்சரஸ் போன்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் போன் கிராஃப்டிங். போன் கிராஃப்டிங் நம்ம வந்து போன் கிராஃப்டிங் பண்ணிட்டோம், அந்த போன் கிராஃப்டிங் அதை கிராஃப்ட் பண்ண போன் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக 3 விதமான ப்ராசஸ்க்கு உள்ளாகுது. 3க்குமே எந்த விதமான என்ன சொல்கிறது ஒரு லிங்க்டான செயின் கிடையாது. 3மே ஒரு தனித்தனி ப்ராசஸ், ஆனால் 3மே முக்கியமானது. ஆஸ்டியோஜெனசிஸ், ஆஸ்டியோ கண்டக்ஷன், ஆஸ்டியோ இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஆஸ்டியோ ஜெனசிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம கிராஃப்ட் பண்ண போனில் இருக்க ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து நமக்கு வந்து போன் ஃபார்மேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஆஸ்டியோ கண்டக்ஷன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரியோ இல்லைனா ஒரு இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சாரம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாரம் மாதிரியோ நமக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் ஃபார்மேஷன் கூட வச்சுக்கோங்க. ஒரு பிரிட்ஜ் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு, PMMA இதெல்லாமே டெபாசிட் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேலஸ் ஃபார்மேஷன் நடந்தால் தான் இதெல்லாம் டெபாசிட் ஆகும். அப்படி நடக்கலை அப்படின்னா நமக்கு வந்து போன் கிராஃப்டிங் வச்சா தான் இந்த கால்சியம் பாஸ்பேட்டு இந்த ஐட்டம் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகும். ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணிடுவோம். ஆஸ்டியோஜெனசிஸ், த கிராஃப்ட் இட்செல்ஃப் ஃபார்ம் ஏ போன் வித் ஹெல்ப் ஆஃப் ஆஸ்டியோபிளாஸ்ட் இன் இட். அடுத்து ஆஸ்டியோ கண்டக்ஷன், when a graft allows for growth of bone on it as a scaffold on its surface. scaffold அப்படிங்கிறத அந்த பெயிண்ட் கட்டி அடிப்பாங்கள்ல சாரம், அதுதான். நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட்ஸ் கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் சல்ஃபேட், PMMA. அடுத்து ஆஸ்டியோ இண்டக்ஷன். இந்த போன் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஆஸ்டியோபிளாஸ்ட்டை மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணாமல் நம்மளோட அதான் ஹோஸ்ட்டோட ஆஸ்டியோபிளாஸ்டையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம் தட் ஸ்டிமுலேட்ஸ் த ஹோஸ்ட் டு ஃபார்ம் த போன். தீஸ் ஆர் த ரீகாம்பினன்ட் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் போன் மார்ஃபாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் டு கோட் த இம்ப்ளான்ட்ஸ் யூஸ்டு இன் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன். இந்த போன் மார்ஃபாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிராஃப்டில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கிராஃப்டோட ஆஸ்டியோபிளாஸ்ட் மட்டும் ஒர்க் ஆகாமல் ஹோஸ்டோட ஆஸ்டியோபிளாஸ்ட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த போன் மார்ஃபாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது மால் யூனியனை பற்றி பார்க்க போகிறோம். ஹீலிங் இன் அண்ட் அனட்டாமிக்கலி அப்நார்மல் பொசிஷன். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமி. மால் யூனியன் காமனாக எங்கே நடக்கும் அப்படின்னா கிளாவிக்கல் ஃப்ராக்சரில், அடுத்து சுப்ராகாண்டைலர் ஹியூமரஸ் ஃப்ராக்சரில், கோல்ட் ஃப்ராக்சரில், இன்ட்ராட்ரோகண்டர் ஃப்ராக்சரில், அது இன்ட்ராட்ரோகண்டர் எக்ஸ்ட்ரா கேப்சுலர் ஃபியூமர் ஃப்ராக்சரில். அடுத்து நான் யூனியன் எங்கே மோஸ்ட் காமனாக நடக்கும் அப்படின்னா லோயர் 1/3 ஆஃப் டிபியா, அதுதான் மோஸ்ட் காமன். அடுத்து பார்த்திங்கன்னா லேட்ரல் காண்டை ஹியூமரஸ் ஃப்ராக்சரில், அடுத்து ஸ்கெஃபாய்டு ஃப்ராக்சரில், நெக் ஆஃப் ஃபியூமர் ஃப்ராக்சரில், முக்கியமாக இன்ட்ரா கேப்சுலர் ஃப்ராக்சராக இருக்கணும். அடுத்து வந்து நெக் ஆஃப் டேலஸ் ஃப்ராக்சர்லேயும் நான் யூனியன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ராக்சரை பற்றி பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ராக்சரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிடக்ஷன், ட்ராக்ஷன், ஃபிக்சேஷன் இப்படின்னு 4 விஷயம் இருக்குது. இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு
போன் ஃப்ராக்சர் ஆன பிறகு அதோட நார்மல் பொசிஷனில் இருந்து விலகி போகிறது பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த விலகி போகிறதுக்கு காரணம் என்னென்னா அதை சுற்றி மசில்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். அதோட கான்ட்ராக்ஷன்னால் அது வந்து அப்நார்மலாக போய் வேறு இடத்துல போய் இருந்துக்கும். அப்நார்மலாக பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய போனை நம்ம வந்து ரெடக்ஷன் மூலமாக நார்மல் அனாட்டாமிக்கல் பொசிஷனுக்கு கொண்டு வரோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா மசில் புல் இருக்கனால நம்ம கவுண்டர் ஆக்ஷன் வந்து கொடுத்து தான் இழுத்து வச்சு தான் ஒரு இடத்துல வைக்கணும். நம்ம இழுத்து வச்சாச்சு. நம்ம இழுத்து வச்ச பிறகு நம்மளே நம்ம கையால் எத்தனை நிமிஷம் தான் நம்ம ஹோல்டு பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஒரு ட்ராக்ஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த ட்ராக்ஷனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்ஷனை பற்றி ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுறோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டு என்கவுண்டர் த மசில் ஃபோர்ஸ் விச் காசிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ளைடு வித் கவுண்டர் ட்ராக்ஷன். அப்ளைடு வித் கவுண்டர் ட்ராக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. நான் இந்த சைடு பிடிச்சி இழுத்தா இன்னொரு ஆள் இன்னொரு சைடு எட்ஜை பிடிச்சி இழுக்கணும். இதுக்கு பேர் தான் ட்ராக்ஷன், கவுண்டர் ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆளுங்க பண்ணுறது வந்து மேனுவல் ட்ராக்ஷன் தான் இப்படி பண்ணுவாங்க. இதே இது ஸ்கில்லெட்டல் ட்ராக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எய்தர் வந்து ஸ்கின்னோட காஸ்ட் போட்டு அட்டாச் பண்ணி கவுண்டர் ட்ராக்ஷனும் அதில் ஒரு வெயிட்டை வந்து ட்ராக்ஷனாகவும் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் போனில் நம்ம ட்ரில் போட்டு வச்சுட்டு அது வந்து கவுண்டர் ட்ராக்ஷன், வெயிட் போடுறது வந்து ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் நம்ம ட்ரில் போட்டாச்சு, காஸ்ட் போட்டு ஸ்கின் ட்ராக்ஷனோ ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனோ பண்ணியாச்சு. பண்ண பிறகு இதை வந்து ஒரு இடத்துல இம்மொபைலைசேஷனாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதுக்கு பேர் ஃபிக்ஸேஷன். நம்ம எவ்வளோ நேரம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும்னா ஹீல் ஆகிற வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே ட்ராக்ஷன் டைப்ஸை பற்றி சொல்லிட்டேன், மேனுவல், ஸ்கின்னு, ஸ்கெலிட்டன் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ராக்ஷன் வந்து நம்ம கையை வச்சேவும் ரெண்டு ஆள், ஒரு ஆள் வந்து கவுண்டர் ட்ராக்ஷனும் ஒரு ஆள் ட்ராக்ஷனும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கின் ட்ராக்ஷனுக்கு ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனுக்கு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஸ்கின் ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா மைல்ட் அண்ட் மாட்ரேட் ஃபோர்ஸ் வந்து நம்ம கவுண்டர் ட்ராக்ஷனுக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாட்ரேட் டு சிவியர் ஃபோர்ஸ் தேவைப்படுது புல்லிங்கில் அப்படின்னா நம்ம இது தான் யூஸ் பண்ணணும், ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஸ்கின் ட்ராக்ஷனில் வந்து நம்ம எவ்வளோ வெயிட் வந்து ட்ராக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 5 to 6 kgs. இங்கே ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 15 to 16 kgs வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, பக்ஸ் ட்ராக்ஷன். ஸ்கெலிட்டல் மசில் ட்ராக்ஷனில் வந்து ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டின்மேன்ஸ் பின், டிஹாம்ஸ் பின் ஆர் கேவயர் ஆர் ஃபீல்ஸ் டங், இந்த 4 யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது வந்து மேனுவல் ரிடக்ஷன் அண்ட் ட்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ராக்ஷன் ஒரு ஆள் பண்ணுறாங்க, ட்ராக்ஷன் ஒரு ஆள் பண்ணுறாங்க. பால்மார் ஃப்ளெக்ஷன் டு கரெக்ட் த டார்சல் டில்ட்டு, அந்த டில்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவை பாமை வச்சு ஃபிக்ஸ் உள்ளே தள்ள போது நமக்கு வந்து ரெடக்ஷன் ஆகுது. இதுதான் மேனுவல் ட்ராக்ஷனு. அடுத்து வந்து ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக அப்பர் டிபியா பின் ட்ராக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ட்ரில்லு, 2% லிடோகெயினு, ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸு, பிளேடு வந்து நம்பர் 2, அடுத்து டோலாஸ் ஸ்ட்ரிப் அப்ஸு 1 தேவைப்படுது. நம்ம ட்ரில் எதை வச்சு போடுவோம், எந்த பின்னை வச்சு போடுவோம் அப்படின்னா ஹேம்ஸ் அண்ட் ஸ்டின்மேன்ஸ் பின்னை வச்சு யூஸ் பண்ணுவோம். டிஹாம்ஸ் அப்படிங்கிறது ஸ்மூத் பின் வித் செரேஷன் இன் சென்டர். இது முக்கியமாக கேன்சல் போன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, கேன்சலஸ் போன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேன்சலஸ் போன்னா கிடையாது, ஒன்றும் ஸ்பாஞ்சி போன்ஸு. எக்ஸாம்பிளுக்குனா கேல்கேனியஸ் ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேல்கேனியஸோட கட் செக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஸ்பாஞ்சி போன்ஸ், கேலஸ் போன்ஸ் தான் இருக்கும், கேன்சலஸ் போன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டின்மேன் ஸ்பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட பின்லேயே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும், எந்த விதமான செரேஷன்ஸும் இருக்காது. யூஸ்ட் இன் நார்மல் யங் ஹெல்த்தி அடல்ட் போன்ஸு. டிபியல் ட்ராக்ஷன், ஃபிமோரல் ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்கான இமேஜை கொடுத்துருக்கேன். செரேஷன்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. செரேஷன்ஸ் வந்து எதில் இருக்கும், இன்ஹேம்ஸில் இருக்கும். செரேஷன் எதில் ஸ்மூத் இருக்காது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டின்மேன் ஸ்பின்னில் வந்து செரேஷன்ஸ் இருக்காது. சரி, ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனுக்காக தேவையான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சைட்டு எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அயோடினை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுறோம். அடுத்து லோக்கலைசேஷன் ஆஃப் லொக்கேஷன் ஃபார் இன்சர்ஷன் ஆஃப் ஸ்கின் ட்ராக்ஷன் பின். அடுத்து லோக்கல் அனஸ்தீஷியா, அந்த எந்த இடத்துல ட்ரில் பண்ண போகிறோமோ அங்கே லோக்கல் அனஸ்தீஷியா வந்து கொடுக்குறோம். இன்ஜெக்ட் 2.5 cm பிலோ அண்ட் பிஹைண்ட் த டியூபர்கிள்.
யூஸ் சர்ஜிக்கல் பிளேட். நம்பர் 2 ஸ்டாப் இன்சிஷன் இஸ் மேடு. நமக்கு வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிளேடை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு இன்சிஷன் கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்து டைலேட்டிங் யூஸிங் த ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ் டு கன்ஃபார்ம் தட் தேர் இஸ் நோ ப்ரெசன்ஸ் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூ அலாங் த வே. The pin is inserted into drill and the bone is drilled from lateral to medial side. இதுதான் முக்கியமானது, lateral to medial side. Removal of drill and application of dressing. டோலா ஸ்ட்ரிப்ஸ் மவுண்ட் ஓவர் த ட்ராக்ஷன் பின். டோலா ஸ்ட்ரிப்ஸை வந்து போட்டு டைட் பண்ணிடுறோம். ரிங் ஆஃப் டோலா ஸ்ட்ரிப் இஸ் அட்டாச்சு டு த ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷன் ரோப் அட்டாச்சு வித் வெயிட். நம்ம ஸ்கெலிட்டல் ட்ராக்ஷனில் 15 to 16 kg வரைக்கும் வெயிட் கொடுக்குறோம். அவ்வளோதான், வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். இதுக்கான இமேஜ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க எப்படி வெயிட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ நம்ம மொத்தமாக ப்ளேஸ் பண்ணிட்டோமா, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் இருக்குது, ஸ்ப்ளிண்ட். இதுதான் ஸ்ப்ளிண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிண்ட், இந்த மொத்த ப்ராசஸுமே ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பெயினை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாதர் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H.O. தாமஸ். ஃபாதர் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் ஆண்ட்ரே. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிறது சார் ராபர்ட் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்ப்ளிண்ட்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து போரால்ஸ் ட்ரான் ஸ்ப்ளிண்ட்டு, அடுத்து வந்து தாமஸ் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு 2 கைண்ட் ஆஃப் ஸ்ப்ளிண்ட்டு பார்க்க போகிறோம். போலாஸ் ட்ரான் ஸ்ப்ளிண்ட்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எத்தின் steel rod penetrates the shin bone to which strip is attached, used in lower limb fracture. இது மேக்ஸிமம். இந்த வெயிட் ஆக்டிங் த்ரூ த புல்லிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 புள்ளி இருக்குது. புள்ளி பி வந்து புல்ஸ் அப் the lower segment of femur with body weight provides the counter traction. புள்ளி ஏ பார்த்தீங்கன்னா ஹோல்ட்ஸ் த டிபியா இன் ப்ராப்பர் பொசிஷன். புள்ளி சி பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் ஃபுட் ட்ராப். அடுத்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஸ்ப்ளிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். தாமஸ் ஸ்ப்ளிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சவர் ஃபாதர் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக்ஸான H.O. தாமஸ். அதனால தான் இதுக்கு பேர் தாமஸ் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு வந்திருக்கு. எதுக்காக கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அவங்க மனைவிக்கு வந்து டிபியில் நீஸில் வந்து டிபி வந்திருக்கு. அதனால இந்த தாமஸ் ஸ்ப்ளிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ளிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தாமஸ் ஸ்ப்ளிண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 ராட்ஸ் 1 ரிங். தாமஸ் ஸ்ப்ளிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மளால் மொபைலாக இருக்க முடியும், அதான் நம்மளால் நகர முடியும், நடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதே சமயத்தில் நமக்கு வந்து எந்த விதமான ட்ரில்லிங்கோ மற்ற விதமான இன்ஜுரிஸோ இதில் வந்து இருக்காது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராயின்ஸை வந்து மெஷர் பண்ணி அதுக்கான சர்க்கம்ஃபரன்ஸுக்கான அந்த ரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து மாற்றி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம நார்மல் லெக்கில் பண்ணலாம், அஃபெக்டட் லெக்கில் வந்து பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து பெயினை உண்டாக்கும். நார்மல் லெக்கோட கிராயின்ஸ் அதுதான் இஸ்கியல் ரிவரசிட்டி பட்டெக்ஸ் இதை சுற்றி நம்ம வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்றபடி அந்த ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரிங்கை வந்து டைட்டாக நம்ம கிராயின்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 2 ராடுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 ராடுமே கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இமேஜில் பார்க்கலாம். இதில் தான் நம்ம வந்து வெயிட் வந்து புள்ளி பண்ண போகிறோம். வெயிட் வந்து புள்ளியில் போட்டு வெயிட்டு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நீல எப்படி இதில் ட்ராக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம ஃபுல் நீயுமே காஸ்ட் பண்ணிட்டு அது மூலமாக புள்ளியில் வந்து இந்த ராடில் வந்து ஜாயின் பண்ணி விட்டால் அது வந்து நமக்கு வந்து புல் பண்ணும். கவுண்டர் ட்ராக்ஷன் எங்கே இருக்குது? கிராயினில் இருக்குது. நமக்கு ட்ராக்ஷன் ஆக்சுவலாக எங்கே இருக்குது? இந்த ராடோட கனெக்ஷன் எட்ஜில் இருக்குது. இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரசல் ட்ராக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபார் இன்டர்ட்ரோகான்டர் ஃப்ராக்சர் ஆஃப் ஃபியூமர். இது வந்து டெஃபினேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ராக்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம இது வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணி ட்ராக்ஷன் பண்ணி ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், இமீடியட்டாக நம்மளால் சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ பேஷண்ட்டை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், ட்ராக்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதான் ஸ்ப்ளிண்ட் ட்ராக்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்? பெயினை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு. பெயினை வந்து ஏன் மினிமைஸ் பண்ணணும்? உடனே சர்ஜரி பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி உடனே அவைலபிலிட்டி வந்து எல்லா நேரமும் இருக்காது. நம்ம வந்து குறிப்பிட்ட நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ட்ராக்ஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட நாள் கழித்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த சுற்றி இருக்க வூண்ட் எல்லாமே ஹீல் ஆன பிறகு பேஷண்ட் ஸ்டேபிள் ஆன பிறகு நம்மளால் இன்டர்னல் ஃபிக்சேஷன் வந்து பண்ண முடியும். ஐ மீன் ஆப்ரேஷன் பண்ணி ராடு வைக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வைக்கிறது, இது எல்லாமே பண்ண முடியும். அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரிடக்ஷன்லேயும் க்ளோஸ்ட் ரிடக்ஷன், ஓப்பன் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஃபீல் ஃபார் ஃப்ராக்சர் அண்டு ரிடக்ஷன் அண்டர் த எக்ஸ்ரே. இது ஒன்றும் கிடையாது, நம்ம ஏற்கனவே சொன்னாலும் மேனுவல் ட்ராக்ஷன் அது மாதிரி தான் இருக்கிற எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான்.
கவுண்டர் ட்ராக்ஷன் கொடுத்து எடுத்து நார்மல் பொசிஷனில் வச்சு பிஓபி போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டுடுறோம். அதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு ரிடக்ஷன் வித் எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன். க்ளோஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ட்ராக்ஷன் கவுண்டர் ட்ராக்ஷன் மேனுவலாக கொடுக்கறது. எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை போட்டு கட்டிடுறது. அடுத்து ஓப்பன் ரிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி உடஞ்ச இடத்த கரெக்டாக எடுத்து விஷுவலைஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. இதுதான் வெரி வெரி அக்யூரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓப்பன் ரிடக்ஷன் பண்ண போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்னல் ஃபிக்சேஷன் வித் பிளேட்ஸ் ஆர் ராடு இந்த மாதிரி எதாவது வச்சு நம்ம வந்து இன்டர்னல் ஃபிக்சேஷன் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர், இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர், எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் அப்படின்னு இருக்குது. இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்னால் 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போனோட சர்ஃபேஸ் பேர் தான் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த கேஸ் இந்த இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் கேசஸ்லாம் நம்ம ஓப்பன் ரிடக்ஷன் ப்ளஸ் இன்டர்னல் ஃபிக்சேஷன் வித் பிளேட்ஸ், ஓப்பன் பண்ணி இன்டர்னல் ஃபிக்சேஷன் வித் பிளேட்ஸு. எக்ஸ்டர்னல் ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது போன் ஷாஃப்டில் வந்து அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிற கேசஸில் நம்ம வந்து க்ளோஸ்டு ரிடக்ஷன் ஆர் பிஓபி இப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அப்பர் லிம்பில் ஒரு விதமாகவும் லோயர் லிம்பில் ஒரு விதமாகவும் இருக்குது. இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் வந்து அப்பர் லிம்பில் நடந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ரிடக்ஷன் ப்ளஸ் இன்டர்னல் ஃபிக்சேஷன் வித் பிளேட்டு. இன்கேஸ் நமக்கு வந்து லோயர் லிம்பில் நடந்துச்சுன்னா க்ளோஸ் ரிடக்ஷன் ப்ளஸ் இன்டர்னல் ஃபிக்சேஷன் வித் ராட் ஆர் நெயில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் எடுத்துக்கோம். இப்போ வந்து ஃபியூமர் ஷாஃப்ட் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ராடை வந்து எந்த சைடு கொடுப்போம் அப்படின்னா கிரேட்டர் டோகாண்டர் வழியாக மெடுலரி கேவிட்டிக்குள்ளே உள்ளே செலுத்துவோம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்து 2ஆக உடஞ்சி 2 சைடாக இருக்குது. இதை வந்து க்ளோஸ் ரிடக்ஷன். இதை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறோம், வச்சு ட்ராக்ஷன் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோமா, ஸோ அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராடை உள்ள, அதாவது கிரேட்டர் டோகாண்டர் வழியாக ராடை உள்ளே விட்டு மெடுலரி கேவிட்டி வழியாக 2ஐயும் ஸ்டேபிள் பண்ணி ஒரே இதில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ வந்து 2 சைடுமே நம்ம வந்து ஹிப்பில் கிரேட்டர் டோகாண்டர்லேயும் நம்ம கீழே நீஸ்லேயும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இன்டர்னல் ஃபிக்சேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நம்ம ஓப்பன் ரிடக்ஷன் பண்ணலை, க்ளோஸ்டு ரிடக்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். இதுக்கான இமேஜ் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. கேஸ் சாஃப்ட் ஆஃப் ரேடியஸ்லேயோ சாஃப்ட் ஆஃப் அல்னார் ஃப்ராக்சர்லேயோ நம்ம வந்து இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர் கேசஸில் நம்ம வந்து ஓப்பன் ரிடக்ஷன் வித் இன்டர்னல் ஃபிக்சேஷன் தான் பண்ணுறோம். இன்கேஸ் நமக்கு வந்து பெட்டலார் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் கன்வெர்ட்டிங் இன்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் பை த டென்ஷன் பேண்டிங் வயரிங். இந்த பட்டலா ஃப்ராக்சர்லேயோ ஆல்க்ரைனோ ஃப்ராக்சர்ஸ்லேயோ சரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் ரிடக்ஷன் ப்ளஸ் இன்டர்னல் ஃபிக்சேஷன் வித் டென்ஷன் பேண்டிங் வயர். அப்படின்னா நமக்கு பெட்டலாவில் பார்த்தீங்கன்னா குவாட்ரிசெப்ஸ் மசில் வந்து ஹை புல்லிங் மசிலு. ஸோ நம்ம வந்து கே பேண்ட் வயரிங் தான் பண்ணணும். அதே மாதிரி ஆல்க்ரைனோ ப்ராசஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைசெப்ஸ் ஹை புல்லிங் இருக்கிறதுனால நம்ம வயர் பேண்டிங் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வயர் பேண்டிங்னால நமக்கு என்ன யூஸ், நான் ஏற்கனவே படித்தேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் கன்வெர்டட் இன்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். நம்ம இந்த வயர் பேண்டிங் வந்து எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த மசிலு ப்ளஸ் இந்த போனை சேர்த்து வச்சு பண்ணுறனால நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக மாறுது. ஒன்ஸ் வந்து இந்த வயர் எல்லாமே நமக்கு மசிலில் அட்டாச்மெண்ட் கொடுத்து, இங்கே பெட்டலால் பாருங்கள் மசில் கூட அட்டாச்மெண்ட் வந்து கே வயர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 2 சைடுமே நம்ம வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் டெண்டான்ஸில். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக தான் ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.